அலங்காநல்லூரிலும் பொதுமக்கள் தொடர்ந்து வாடிவாசலை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். காளைகள் சீறி பாய வேண்டுமானால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற முழக்கத்தை அவர்கள் எழுப்பி வருகின்றனர். அவர்கள் மத்தியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கோபால் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கோபால், தற்பொழுது நிலைமை என்ன? இந்த நள்ளிரவு நேரத்தில் அவர்களுடைய போராட்ட வடிவம் எப்படியாக இருக்கின்றது? அதை தாண்டி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல் பக்தி இலக்கியம் சார்ந்து இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான அல்லது ஏறுதழுவுதல் தொடர்பாக பக்தி இலக்கியம் சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, பதிவு செய்யலாம். தேவேந்திரன், நீங்க சொன்னது மாதிரி அலங்காநல்லூரில் இந்த இரவு நேரத்தில் இந்த போராட்டத்தை நீங்க பாக்குறீங்க. என்னை சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறீங்க, பெரியவர்களை பார்த்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 1 மணியை நெருங்குகிற இந்த சூழலும் கூட அவர்கள் இந்த களத்தில் 6வது நாளாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அறநிலையில் போராட்டங்கள் கண்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தக்கூடிய கோரிக்கைகள், ஜல்லிக்கட்டிற்கான ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும். நிரந்தர தீர்வு கிடைக்கின்ற வரை இது போன்ற போராட்டங்கள் தொடரும் அப்படிங்கிற கருத்தை தான் திரும்பி திரும்பி அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இந்த 1 மணி ஆன நேரத்திலும் கூட அவர்கள் ஒரு மகிழ்ச்சியாக தங்களுடைய தன்னெழுச்சியை காட்டி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற காட்சிகளை, அமைதியாக தங்களுடைய பேசி தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிற காட்சிகளையும் கூட நீங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டு கொண்டிருக்கிறீங்க. ஜல்லிக்கட்டை குறித்து பக்தி இலக்கியங்களில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டீங்க. பக்தி இலக்கியங்களில் ஒரு வீரனுக்கான துணையை தேர்ந்தெடுப்பதில் எல்லா இடங்களிலுமே இந்த விளையாட்டுக்கள் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கிறது. ஏறு தழுவல் அப்படிங்கிற விளையாட்டு அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற போது ஏற்கனவே நம்ம சொல்லியபடி பக்தி இலக்கியங்களுடைய மூலகுருவாகவும் ஒரு காலத்தில் மருத நிலத்தினுடைய வழிபடு தெய்வமாகவும் இருந்தவன் இந்திரன் அப்படின்னு நம்ம கேள்விப்படுகிறோம். அந்த இந்திரனுடைய மகளினுடைய திருமணத்திற்காக கூட அவனுடைய மகளை திருமணம் செய்து கொள்வதற்காக ஏறு தழுவுதலை நடத்தினால்தான், தான் வளர்க்கின்ற காளையை அடக்கினால்தான் திருமணம் செய்வேன் என்று இந்திரனுடைய மகளை சொன்னதாகவும் நமக்கு காப்பியங்கள் குறிப்பிடுகின்றன. அதனால்தான் மருத நிலத்தில் தொடர்ந்து இந்த ஏறு தழுவுதல் என்பது நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. மருத நிலத்தினுடைய வழிபடு கடவுளாக இருக்கக்கூடிய அந்த இந்திரனின் ஆசைக்கிணங்கத்தான் தொடர்ந்து அந்த விவசாய பெருங்குடி மக்கள் இந்த விவசாயிகள் சூரியனுக்கு அடுத்தபடியாக காளைகளுக்கும் அவர்கள் வணக்கம் தெரிவிக்கிறார்கள். இந்த காளைகளுக்கு வணக்கம் தெரிவிப்பது என்பது இந்திரனுக்கே வணக்கம் தெரிவிப்பதாகவும், தேவேந்திர அத்தனை பேருக்கும், அதாவது வாயு, நிலம், நீர், ஆகாயம் என்கிற அத்தனை சக்திகளினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய இந்திரனுக்காக இந்த விழா நடத்தப்படுகிறது. இந்திரனுடைய மகள் இந்த ஜல்லிக்கட்டு, அதாவது தன்னுடைய திருமணத்திற்கு ஒரு காளையை அடக்கினால்தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படிங்கிற ஒரு பெயர் காரணம், புராண காரணம் அங்கிருந்தே சொல்லப்படுகிறது. பொதுவாக வீரம் அப்படி நம்ம சொல்லுகிற போது மகாபாரதத்திலையும் தாண்டி ராமாயணத்திலும் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். ராமாயணத்தில் ஒரு இடத்தில் வரும், அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினால் அப்படிங்கிறது. அந்த இடத்தில் நோக்குகின்ற போது அங்கு காதலினால் வீரம் சிதைவடைந்து விடும் என்பதை தாண்டி அங்கு வீரம் உச்சபட்சம் அடைந்து வில்லை வளைப்பதற்கு பதிலாக உடைத்த காட்சிகளை எல்லாம் நம்முடைய வரலாறுகள் நமக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறது. வீரம் என்பது எப்போதுமே ஒரு பதிவேடுகளையும் தாண்டி நம்முடைய வரலாறுகளில் தொடர்ந்து புதிய சந்ததியினருக்கு எப்படி வீரம் என்பது இருக்க வேண்டும், அந்த வீரம் என்பது முழுமையான ஒரு தகுதியுடைய வீரமாக இருக்க வேண்டும். அது தன்னுடைய சக்தி என்பது ஒரு தன்னுடைய சக்தியையும் தாண்டி, அதாவது நம்முடைய காலை அடக்குகிற போது பார்ப்போம், ஒரு 60 கிலோ எடையுள்ள ஒரு மனிதன் ஒரு 200 கிலோ 300 கிலோ எடையுள்ள ஒரு காலை அடக்குகிறான் என்றால் அவன் அங்கே தன்னுடைய முழு சக்தியை வெளிப்படுத்துகிறான். அந்த சக்தி தான் அவன் வளர்க்கின்ற அந்த காளைக்கும் தனக்கும் உள்ள நேசம், அதற்கும் இவனுக்கும் உள்ள உணர்வு, அதற்கும் இவருக்கும் உள்ள அந்த உயிரோட்டத்தினுடைய தொடர்பு. இதைதான் பக்தி இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, சங்க இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, நாம் எப்படி ஒரு உயிரினத்திடம் காதல் வைக்க வேண்டும், தன்னோடு பிறந்த உறவுகளிடத்திலும் தன்னோடு சுற்றுச்சூழ வாழ்ந்து கொண்டிருக்கிற நண்பர்களிடத்திலும் வைக்கின்ற காதலை தான் விலங்குகளிடமும் வைத்திருக்கிறேன், தனக்காக உழைக்கின்ற விலங்குகளுக்கும் தனக்காக உழைக்கிற கால்நடைகளுக்கும் தொடர்ந்து வைத்திருக்கிறேன் என்கிற ஒரு இதைதான் தொடர்ந்து இந்த பக்தி இலக்கியங்களும் சங்க இலக்கியங்களும் சொல்லி கொண்டிருக்கிறது.
கோபால், அலங்காநல்லூர் பகுதியிலிருந்து, அதாவது இந்த ஜல்லிக்கட்டு மையம் கொண்டு இருக்கக்கூடிய, இந்த போராட்டம் மையம் கொண்டு இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் பகுதியிலிருந்து இணைந்திருந்து அந்த கள நிலவரங்கள் மட்டுமல்லாது ஜல்லிக்கட்டினுடைய பின்னணி, ஜல்லிக்கட்டு தமிழர் பாரம்பரியத்தோடு எந்த அளவுக்கு ஒன்றிணைந்தது, ஆன்மீக ரீதியில் எந்த அளவுக்கு இணைந்திருக்கக்கூடியது, சங்ககால இலக்கியங்களில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் இந்த ஜல்லிக்கட்டு குறித்து, ஏறுதழுவுதல் குறித்து எந்த அளவுக்கு இருந்தது, அதை தாண்டி பக்தி இலக்கிய காலத்தில் என்ன மாதிரியாக இருந்தது என்பதெல்லாம் குறித்து பல வகைகளிலும் விளக்கியிருந்தீங்க. இலக்கிய சூழல்ல இருந்தும், கள சூழல் மட்டும் இல்லாமல் இலக்கிய சூழல்ல இருந்தும் விளக்கியிருந்தீங்க. நன்றி கோபால்.